ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி தொடர்பில் பல விடயங்களை பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கடந்த ஒரு வருடங்களாக இது தொடர்பில் பின்தொடரப்பட்டு வந்த செய்திகளினுடைய முழுமையான தகவல்களை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது பிள்ளையானுடைய ஒரு வழக்கு விவகாரம் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு விவகாரத்திலே பிள்ளையான் அழைத்து வரப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்பில் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு ஒரு சிலர் இருந்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கும் அப்பால் மட்டக்களப்பு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட விவகாரம், வர்த்தகர் ஒருவர் கொலை மற்றும் தன்னுடைய கட்சி டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் உள்ளக படுகொலைகள், கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் காணாமலாக்கல் தொடர்பான விவகாரங்கள், மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விவகாரங்கள், இவ்வாறான சூழ்நிலைகளில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இன்று அழைத்து வரப்படுவதாக பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். பிள்ளையானும் வருவார் என்று. ஆனால் பிள்ளையான் அழைத்து வரப்படவில்லை. இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஆஜர்படுத்திய அவர்கள் இருவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். பிள்ளையான் தொடர்பான சமர்ப்பணம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. 30 வரை விளக்கமறியலில் மற்றும் ஒரு வழக்குக்காக விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்கல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவினேசுதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது அலுவலகத்தில் வைத்தே 2025 ஏப்ரல் 7 அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இரவு வேளையில் அந்த கைதுகள் இடம்பெற்றிருந்ததை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இதனைத் தொடர்ந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தொடர் விசாரணைகளில் பிள்ளையான் வழிகாட்டுதலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற பல படுகொலைகள் மற்றும் பல விடயங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டியிருந்தார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் வாவிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானினுடைய அலுவலகம் முழுமையான சல்லடை போட்டு தேடுதல்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் படிப்படியாக பிள்ளையான் தரப்பில் இருந்த பலர் அரசு சாட்சியாக மாறினார்கள், பலர் சரணடைந்தார்கள், பலர் இன்று அரசு சாட்சியாக மாறி சாதாரணமாக இன்றும் பொது வாழ்க்கையில் பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் பல ஆவணங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைப்படி 2006 காலப்பகுதியில் மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த விவகாரம் பிள்ளையான் குழுவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கை மீட்க வேண்டு வந்து கிழக்கு மீட்டதோடு மட்டுமல்லாமல் மக்களிடம் இருந்த பணங்களையும் கொள்ளை அல்லது கப்பம் பெறுதல் மூலம் மீட்டிருந்த வரலாறுகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலும் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கப்பம் கோரப்பட்ட பணத்தை வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவரை கொடூரமான முறையில் கொலை செய்திருந்தார்கள். அடுத்தபடியாக அவருடைய கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள், உள்ளக முரண்பாடுகள், அந்த கட்சியிலே பலரும் கூறுவது போன்று தலைவர் என்றால் ஒருவர் தான், செயலாளர் என்றால் ஒருவர் தான், முக்கிய பொறுப்புகளில் ஒருவர் தான் இருப்பார்கள். அங்கு போட்டிக்கு யாரும் வந்துவிட்டால் அவர்களை போட்டு தள்ளுகின்ற ஒரு மரபு இருப்பதாக இப்போது விசாரணைகளில் புலம்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பிள்ளையானின் சொந்த குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் கொலை விவகாரங்களிலும் பலமான ஆதாரங்கள், அந்த கொலையை செய்வதற்கு காரணமாக இருந்த ஒருவர் அரசு சாட்சியாக மாறியிருக்கின்றார். 2006 காலப்பகுதியில் கிழக்கு மண்ணுக்கு கிடைத்த ஒரு பெரும் வரப்பிரசாதம், பிரதேசவாதத்தை காட்டி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அப்பாவித்தனமாக இருந்த அப்பாவியான ஒரு பெரும் கல்விமானை இழந்தது கிழக்கு மண். ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை இடம்பெற்றது. அந்த படுகொலையின் பின்னரும் இவர்தான் அதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. இவ்வாறு பல்வேறுபட்ட விவகாரங்களில் பிள்ளையான் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார், சிக்கி இருக்கின்றார். இவ்வாறான வகைகளில் சிக்கி இருக்கக்கூடிய பிள்ளையான் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள், அவர்கள் ஒரு முகவர்களாக செயற்பட்ட காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது சிபான் மற்றும் முகமது ஜாகித் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருந்தார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பில் வைத்திருந்த பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் அல்லது உளவாளிகள் மூவர் மீது வழக்கு தாக்கல் செய்த விவகாரங்கள் அடங்கிய விசேட அறிக்கை தான் இன்று நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பிள்ளையான் தவிர்ந்த
ஏனைய இருவரையும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் அழைத்து வந்திருந்தார்கள். பிள்ளையான் வருவதாகத்தான் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது இடம்பெறவில்லை. இந்த விசாரணையை நீதவான் முன்னிலையிலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தெளிவுபடுத்தினார்கள். பிள்ளையான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்றைய வழக்கு விவகாரங்களுக்கு அழைத்து வரப்படவில்லை என்ற காரணத்தை அவர்கள் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்ததுடன் அதனை நீதவான் ஏற்றுக்கொண்டிருந்தார். இது தொடர்பான இன்னும் ஒருவர் இறந்திருப்பதாகவும் இன்னும் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரியப்படுத்தினார்கள். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நெருங்கி இருக்கின்றார்கள். அதனோடு பிள்ளையான் இணையவழி அதாவது ஜூம் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் மூவரையும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டார். இதேவேளை பிள்ளையான் மற்றும் அவரது குழுவினருக்கு எதிராக இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே கல்கிசை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அவர் தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள அதேவேளை பிள்ளையானின் மிக நெருங்கிய தோழரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான டிஎம்பிபி கட்சியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளரும் பல மஹிந்த ராஜபக்சவால் கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவருமான இனிய பாரதி புஷ்பகுமார் என்பவருக்கு எதிராக 7 மனித கொலைகள் தொடர்பிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் பார்ப்போம். இந்த குறித்த நபர் போலீஸ் பாய்ஸின் கட்டுப்பாட்டில் இயங்கியதுடன் இவர் எவ்வாறு செயற்பட்டார், இவர் எவ்வாறான நாசகார வேலைகளில் ஈடுபட்டார், இவர் குறிப்பாக சொல்ல போனால் இவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான உறுப்பினர்களையும் போலீஸ் பாய்ஸுடன் இணைந்த 100 பேரையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு புலனாய்வு கட்டமைப்பான இராணுவத்தின் உபகுழுக்களை எவ்வாறு வழிநடத்தினார்கள், இவர்கள் வடக்கு கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறான நாசகார வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்பதையும் போலீஸ் பாய்ஸ் என்பவர் எவ்வளவு ஆபத்தான நபர் என்பதையும் விளக்குகிறார் மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள். அவருடைய கருத்துக்களையும் அவர் கூறுகின்ற விடயத்தையும் பாருங்கள். 2004ஆம் ஆண்டு தௌஹீத் மாதம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒருவித இஸ்லாமிய அடிப்படைவாத கருத்துக்களின் அடிப்படையில் காத்தான்குடியில் உருவாக்கப்பட்ட ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அமைப்பின் ஒரு முக்கிய உறுப்பினரான ஹமீத் லெப்பை முகமது சாஹித் என்பவரே கடந்த 14ஆம் தேதி காத்தான்குடியில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் என்று கூறுகின்றார்கள் காத்தான்குடி வாழ் மக்கள். இலங்கையில் ஏராளமான படுகொலைகளை புரிந்துவிட்டு பிரித்தானியாவுக்கு தப்பிச் சென்றுவிட்ட இலங்கையில் தேடப்படுகின்ற குற்றவாளியான போலீஸ் ஃபாயிஸ் என்பவரது வலது கையாக செயற்பட்டு போலீஸ் ஃபாயிஸ் மேற்கொண்ட பல படுகொலைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகின்றவர்தான் இந்த முகமது சாஹித். இந்த முகமது சாஹித் மற்றும் போலீஸ் ஃபாயிஸ் பற்றி அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட ஒருவர் எம்மிடம் பல உண்மைகளை கூறியிருந்தார். வரப்போல இங்கே தேத்தாத்தீவு துண்டுக்குள்ள வச்சு குடிச்சு அவங்க 2 பேரை கொண்டு வந்தும் காத்தாங்குடிக்கு அந்த அவங்க 2 பேரை கொண்டு காத்தாங்குடி பயிர்வாண்ட பள்ளி அமிர்ச்சியான காடு அந்த காட்டுக்குள்ள வெட்டி தாட்டு அதை வந்து தாக்குறார்கள் தோட்டித்தாராக்கள் முனாஸ் கோபி ஜவுகர் ரமீஸ் அசூல் ஏர்போஸ் பதுர்சம் ஏர்போஸ் பைரூஸ் பதுர்சமான் ஹலு ரமேஷ் லாக் ரியாஸ் இப்படி அடுத்தது வந்து ரியாஸ் என்று சொல்லி அந்த சகலாண்ட சகல வேலை திட்டங்கள் அதாவது எந்தெந்த சீக்கிரம் மார்க்கத்தில் அது வச்சிருந்தால்தான் அந்த ரியாஸ் அவரை கடைசி இடத்துல எல்லா வேலை திட்டத்தையும் செய்து சகலாண்டத்தை குண்டு வலிப்பு அனைத்துக்கும் பிறகு தங்கண்ட ரியாஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னா தண்ணி மரம் சாப்பிட்டு இருந்தவரை கொஞ்சம் பாங்கண்ட கூப்பிட்டு அவரை தண்ணி மரம் காட்டு போட்டு தாண்டித்து சுடில தாண்டித்து அப்படி அடுத்தது வெள்ளவின் கடத்தல முற்றுமுழுதாக என்னோட பாரதம் இருந்தது ஃபாய்ஸ் சிவா சமுத்தி நவாஸ் இவங்க வெள்ளவின் கடத்தலுக்கு வருவாங்க. அதுல ஸ்மார்ட்டான நல்ல தைரியசாலியாக கவர்மெண்ட் சொல்லி அவங்கள கொண்டு வந்து ஏற்றுவாங்க. ஒரு மனிதனை ஒரு மாடை இப்படி இழுத்து ஒரு டிராக்டர்லயோ ஓட்டோ இந்த மாடுகளை வச்சு கடையில் ஏற்றுறதுக்கு அதாவது ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டான். ஆனா அவ்வளவு விஷயங்களும் வந்து முற்றுமுழுதாக செய்யப்பட்டது பாய்ஸ் தான். அப்படி தான் ஒரு நாள் இந்த வெள்ளவேன்ல எல்இடி வேலைன்னு சொல்லி போட்டு 680 SDF கேம்புக்கு பின்னால சிவன் கிட்ட வச்சு ஒரு குவாட்டா ஓடி வந்தவரை சுடு என்று சொல்ல ஒருவன் சுட்டுதான் அவரை சுட்டுக்க அவன் ஏகாரன் அவன் பாஞ்சு ஓடித்தான் திரும்ப அவனை திரத்தி போய் அவனை குளிச்சு அவனை கொண்டு போட்டு சரியாக 680 அந்த சிவன் கர்த்தசாமி கோவிலுக்கு இப்ப பக்கத்துல ஒரு விடுதி மாதிரி ஒன்று கட்டிருக்காங்க. வரத்துக்கிட்ட ஒரு மரம் ஒன்று நீக்கி சரியா இப்ப அந்த மரத்துக்கிட்ட பொடி நீக்கி சும்மா நீங்க ஒரு பாருங்க சவுக்காலை எழும்புறாப்புல எண்ணத்தன்மையை எழுப்பி போய்
நான் இப்ப போன கிழமை அவன்கிட்ட இதை பார்த்து வந்திருக்கேன். அதாவது தாக்கி அப்படி ரத்தம் வந்தா அப்படி இருக்கும். அது அவ்வளவு வெட்டி அவனுக்கு வெட்டி பெட்டு அதை ஒரு ஆட்டுக்காலிக்குள்ள வச்சு அவனை சுட்டேன். ஆட்டுக்காலிக்குள்ள வச்சு அதை டீம் ரோட்ல இருக்கிற ஆட்டுக்கால் அவங்க எல்லாம் ஆட்டுக்காலன்னு சொல்றேன். அதாவது நீங்க இப்ப இந்த பொலிசி ஆர்மி இப்படின்றதான் நீங்க சட்டத்தில் இதுல செய்யணும், சட்டத்துக்கு பார்க்கறீங்க இல்ல. சாத்தாமொழியில பிறந்து வளர்ந்த முஸ்லிம்கள் சாதாரணமா நானறிய பாய்ஸுக்கு ஒரு 15% இந்த உழவு நடந்த கொலைகள் சம்பந்தத்துக்கு உதவி செய்த. அதுல முக்கியமாக இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொடிகட்டி பிறக்கும் உடல் அஷிம் ஒரு கொலையாளிக்கு காசு கொடுக்குற 50,000 1 லட்சம் கொடுக்குற அவர் இன்றைக்கு அவர்கிட்ட ஒரு 5-6 மைனமும் போலீஸ் பாய்ஸ் கொடுத்த இன்றைக்கு அந்த சாமனை வாங்கி கொடுத்தவர் சுபியா 2 உறுப்புகளை வச்சுக்கிறது அவர் வாங்கி கொடுத்து அவர் ஒரு பேர் போனார். அடுத்தது சொல்ல போனா பிஎம்ஜிஜி நிறைவேற்ற அதிகாரி அவரோட பேர் சொன்னா முட்டையாள் ரவுமான் என்ற இவங்களோட நெருங்கி பழகல, அவங்களோட பேர்ல எனக்கு தெரியாது ரவுமான். அதாவது அவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு அழகாக கூட்டு நீட்டாக இங்கிலீஷ் வேர்ட் பாவிச்சு 75% தமிழை 25% பாவிச்சு 75% தமிழ்ல போடுறாங்களாம். கொண்டா காசு அதாவது ஃபாயிஷ முற்றுமுழுதாக வழி நடத்துறது, முற்றுமுழுதாக வழி நடத்தி இதுவரைக்கும் வெளிநாட்டுல கொண்டு சேர்த்தது அந்த ரோகம். நேற்றைய தினம் பின்னூட்டத்திலே ஒருவர் ஒரு தகவலை கேட்டிருந்தீர்கள். 60% உண்மைகளை சுரேஷ் அலை கூறிவிட்டார் தானே, எதற்காக நீங்கள் இப்போது இந்த விடயங்களை கேட்கிறீர்கள் என்று. 60%க்கும் 65%க்கும் இடைப்பட்ட உண்மைகள் கூறிவிட்டார். ஆனால் ஒரு மிக பிரதானமான சாட்சி இழக்கப்படுகின்ற போது அந்த சாட்சியை வைத்துக்கொண்டு நகர்த்த வேண்டிய அடுத்த காரியங்களுக்கு ஒரு சாட்சி உயிரோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு நீதி நியாயாதிக்க நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் ஆலே என்பவர் நீண்ட காலமாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதென்றால். ஆனால் அந்த அடிப்படையில் தான் அவர் முக்கியம் என்று கூறினோமையுடைய அவர் கூறியது எல்லாம் உண்மைதான். அவர் கூறிய விடயங்களும் எடுக்கப்பட்டுவிட்டது. சில வேளை இந்த காணொலி சற்று நீண்ட தூர காணொலியாக இருக்கலாம் என்றால் பல தகவல்களை இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. கடந்த வருடம் ஏப்ரல் 2025 ஏப்ரல் 21 நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். பிள்ளையானின் நெருங்கிய சகாக்கள் உசைன் ஜேந்தனால் சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள் என்று. அந்த ஜேந்தன் என்பவர் கொடுத்த வாக்கு மூலங்கள் எல்லாம் இப்போது பலரும் பரிதாபமான நிலை என்னவென்று சொன்னால், இன்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அரசு சாட்சியாக மாறிவிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவிகளாக இருக்கின்றார்கள். இப்போது பலரும் கேட்கின்றார்கள், புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற கைதுகள் என்ன? எல்லா கைதுகளின் அடிப்படையிலும் பல சாட்சிகள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டன. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு விவகாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜேந்தன் உசைனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இது ஒரு வருடங்களுக்கு முன்னரே இந்த விடயம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கூறப்பட்டிருக்கின்றன. அன்று என்ன கூறப்பட்டது என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளையானிடம் மேலதிக சில தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் அவர்களுடைய தனிப்பட்ட வாகன சாரதியாக இருந்தவர் ஜேந்தன் என்பவர், சுமார் 41 வயது மதிக்கத்தக்கவர். அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்றைய தினம் முழுவதும் வாழைச்சேனை பகுதியில் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியால் இயக்கப்பட்ட அலுவலகங்கள் நோட்டமிடப்பட்டதாகவும் சில அலுவலகங்கள் மிகவும் இரகசியமான முறையில் கண்காணிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் தொடர்பில் தான் பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றது. அதன் பின்னர் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரங்களும் அதில் இணைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக சுங்காங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியினருடைய கடந்த காலத்தில் இருந்த அலுவலகம் நோட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வாழைச்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகம் தற்போது அது வசிப்பிடமாக மாறி இருக்கின்றது. மக்களின் இனிய பல பகுதிகளும் நோட்டமிடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தகவல்களை வழங்கியவர் பிள்ளையானுடைய தனிப்பட்ட சாரதியாக இருந்த ஜேந்தன் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவுச்சேனை பகுதியும் அதிகளவான நோட்டமிடப்பட்டதாகவும் சில இடங்கள் அங்கு வழமைக்கு மாறான புதியவர்களுடைய நடமாட்டம் அவதானிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து மக்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறெல்லாம் பல தகவல்கள் கடந்த வருடமே நாம் கூறியிருந்தோம். பலரும் ஏன் இன்னும் இடம்பெறவில்லை, ஏன் தாமதம் என்று கூறினீர்கள். கடந்த வருடம் குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பிள்ளையானோடு தொடர்பானவர் என்று கூறப்படுகின்ற 4
மலேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள். கடந்த வருடம் 2025 ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த தகவலை நாம் இந்த தளத்தில் உறுதிப்படுத்தி இருந்தோம். அந்த தகவலின் அடிப்படையில் அடைத்தான் இப்போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்று அரசு பலருடைய கைதை உறுதிப்படுத்தவில்லை என்னவென்று சொன்னால் இந்த சாட்சியங்களை சீர்குலைத்து விடுவார்கள் என்கின்ற அடிப்படையில் இப்போது 21ஆம் தேதி தொடர்ச்சியாக 22 ஏப்ரல் 2025 2 தகவல்கள் பரிமாறப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலும் தான் இப்போது வழக்கு தாக்கல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மலேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்று இன்று வரைக்கும் தெரியாது. இந்த கைது செய்யப்பட்டு 2 இருக்கின்றார்கள் என்பது தெரியும். குறிப்பாக இன்றைய தினம் அழைத்து வரப்பட்டவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று தெரியாது. இவ்வாறாக நீண்ட கைதுகள் எல்லாம் இருக்கின்றன. மலேசியா கைதில் என்ன இடம்பெற்றது, எவ்வாறு இடம்பெற்றது, அந்த கைது அரசு ரகசியமாக பாதுகாத்தது, இருந்த வரையிலும் முடிந்தவரை நாங்கள் அதனை உங்களுக்காக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அதிலும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது, முதலீடு தொடர்பான விவகாரங்கள் இருக்கின்றது. பிள்ளையானோடு மிக நெருக்கமாக பழகிய ஒருவர் இப்போது மத்திய கிழக்கில் இருக்கின்றார். அவரையும் நெருங்கி இருக்கிறது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர். அது மட்டுமல்லாது பிள்ளையானுக்கு உணவு கொடுத்தவர்கள், பிள்ளையானை கூடவே இருந்து பார்த்தவர்களும் இப்போது மத்திய கிழக்கிலே பதுங்கி இருக்கின்றார்கள். ஐரோப்பாவிலே பல முதலீடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சில முதலீடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தொலைபேசி வழியாக உரையாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அவை என்ன இடம்பெறும் என்று தெரியாது. அவை உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக நாம் அதனை இதிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது பாருங்கள், 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி வெளிநாட்டில் குறிப்பாக மலேசியாவில் இடம்பெற்ற கைது தொடர்பில் குறிப்பிடுகின்றோம். எல்லாம் சேர்ந்துதான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பிள்ளையான் தரப்புகளை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றதுதான் புலனாய்வு பிரிவினர். மலேசியாவிலிருந்து நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அளவில் 4 தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர் பிள்ளையானுடைய நெருங்கிய சகாக்களை இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அங்கிருக்கக்கூடிய அரசின் உதவியுடன் அழைத்து வந்திருப்பதான தகவல் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் இதனை கேட்கலாம், அரசு உறுதிப்படுத்தவில்லை அல்லது இது தொடர்பான மேலதிகமான தகவல் வெளியாகவில்லை என்று. இவற்றை வெளியிடுவதில் அரசு ஒருபோதும் முன்னிக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், விசாரணைகளை அவை சீர்குலைத்து விடும் என்பதனால் அவற்றை அரசு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவற்றை இனியும் உறுதிப்படுத்தாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது அவர்கள் இதனை கடந்து செல்லதான் முயற்சி செய்வார்கள். நாம் மிகவும் நுணுக்கமாக இவை தொடர்பில் தேடுகின்ற போது மற்றது கட்டுநாயக்க விமான நிலைய பகுதியில் இருந்து கிடைக்கப்படுகின்ற ஒரு உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின் அடிப்படையில் நெருக்கமாக பார்க்கின்ற போதுதான் இந்த தகவல் கிடைக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இவை தொடர்பாக நீங்கள் தேடி பார்க்கலாம் அல்லது அறிந்து பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடன் கேட்டறிந்து கொள்ளலாம். இப்படியாக பிள்ளையானை இப்போது இந்த விவகாரத்தில் முழுமையாக விசாரணை செய்வதில் அல்லது முழுமையாக இந்த விசாரணைக்குள் உட்படுத்துவதில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு கட்டத்தை தாண்டி விட்டார்கள். அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டார்கள். அடுத்து பிள்ளையானின் சகாக்களினுடைய பேர் விவரங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2007ஆம் ஆண்டின் பின்னர் அவர் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதி இராணுவ புலனாய்வு பிரிவினரிடமிருந்து ஊதியம் பெற்றவர்கள், அதே போன்று இராணுவ புலனாய்வு பிரிவினருடன் சேர்ந்து இயங்கியவர்கள், பிள்ளையானின் முகாம்களில் இருந்தவர்கள் என்று பலருடைய பேர் விவரங்கள் இப்போது கொத்து கொத்தாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வெளிநாடுகளிலும் இவரின் ஆதரவாளர்கள் அல்லது இவரோடு சேர்ந்து கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்களில் தொடர்புபட்டவர்கள் விவரங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 வரை மலேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பின்னணியில் அண்மையில் கைது செய்யப்பட்ட அவருடைய வாகனச்சாரதி மற்றும் சரணடைந்த ஹுசைன் போன்றவர்களுடைய சாட்சியங்கள் முக்கியமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணையில் ஒரு மந்தகதி இருந்தாலும் பிள்ளையான் விவகாரத்தில் அரசு நடத்துகின்ற அடுத்த கட்ட விசாரணை என்பது மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனிவரப்போகின்ற நாட்கள் ரகசிய கைதுகள், நாங்கள் உங்களுக்கு முன்னரும் குறிப்பிட்டிருந்தோம் 2-3 தினங்களுக்கு முன்னர், ரகசிய கைதுகளில் அரசு தீவிரமாக இருப்பதாக. இனிவரப்போகின்ற நாட்களில் பிள்ளையானுடைய மிக முக்கிய சகாக்கள் ஒருவர் அல்லது இருவருக்கான திடீர் கைதுகள் அல்லது ரகசிய கைதுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அவை மட்டக்களப்பு நகர் பகுதியில் தான் அந்த கைதுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பெயர்களை நாங்கள் இந்த இடத்தில் தவித்துக் கொள்கிறோம். புலனாய்வு பிரிவினருடைய விசாரணையை சீர்குலைக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த பெயர் இடத்தில் தவிர்க்கப்படுகிறது. அந்த வகையில் 3 விடயங்களை நாங்கள் திட்ட தெளிவாக கடந்த வருடமே உறுதிப்படுத்தி இருந்தோம். இப்போது அவை கட்டமைக்கப்பட்டு விசாரணைகளை முழுமைப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே நீதிமன்றத்தின் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது
இப்போது பிள்ளையானுடைய கைது விவகாரம் நீதிமன்றத்துக்கூடாக நகர்த்தி செல்லப்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. கடந்த வருடம் ஏப்ரல் 22 இந்த விடயங்களை ஓரளவுக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். பிள்ளையானுடைய கைதினை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டது நீங்கள் அறிந்தது. அவர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் விடயத்திலே கைது செய்யப்பட்டது நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் பிள்ளையான் தொடர்பட்டார் என்று சொல்லப்படும் ஆட்கடத்தல் சம்பவங்கள், மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றுமை தொடர்பில் அரசியல் சமூகத்தை சார்ந்த பிரமுகர்கள் சிலர் ஆவணங்களை CID குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வழங்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது. சில முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் சிலர் பிள்ளையான் தொடர்பான சில ஆவண திரட்டுக்களை வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அடங்கலாக என்றுதான் கூறப்படுகிறது. அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான மாமனிதர் அரியநாயம் சந்திரனேறு 7/2/2005 அன்று மட்டக்களப்பு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பல முக்கிய தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. வழங்கப்பட்ட தகவல்கள் இப்போது தூசு தட்டப்பட்டிருக்கின்றன. கடந்த வாரம் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் சந்திரநேரு அவருடைய மகன் சந்திரகாந்தன் அவர்கள் முகநூல் வழியாக இனிய பாரதியின் 2 சாரதிகள் தொடர்பான தகவலை தாருங்கள் என்கின்ற ஒரு தகவலையும் கேட்டிருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அனுரகுமார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும்போது அவர் பல விடயங்களை 2025 காலப்பகுதியிலே வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கிடையில் கடந்த மாதம் கூட அவர் ஒரு தகவலை உறுதிப்படுத்தினார். நாம் கைது நடவடிக்கைகளில் பின்வாங்க மாட்டோம் என்று. பிள்ளையானுடன் கடந்த காலங்களில் நெருங்கி செயற்பட்ட ஒருவரான ரவீந்திரன், குகன் அல்லது ஹுசைன் என்பவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் அன்று வழங்கிய பல ஆதாரங்கள், கிட்டத்தட்ட அவர் என்று வழங்கிய ஆதாரங்களிலும் தகவலின் அடிப்படையில் தான் பிள்ளையானுடைய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிற்கு ஆதாரமாகவும் தகவலாகவும் அசாத் மௌலானாவும் உள்ளூரிலே இடம்பெற்ற கடத்தல், காணாமலாக்குதல் மற்றும் பல விடயங்களுக்கு ஹுசைனினுடைய தகவல்களும் ஆதாரமாக பெறப்பட்டிருக்கின்றன. விசேட குழுவால் அவர் மட்டக்களப்பு பல மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். அதாவது கைது செய்யப்பட்ட பின்னர் அதன் பின்னர் அவர் அழைத்து செல்லப்பட்டாலும் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சாணி அபேசேகர கூட மட்டக்களப்புக்கு சென்று திரும்பியிருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் புலனாய்வு உத்தியோகத்தராக செயற்பட்ட மேற்படினவர் காத்தாங்குடி மற்றும் தாளங்குடா பகுதிகளில் வசித்து வந்தவர். பிள்ளையானுடன் நெருங்கி செயற்பட்ட உசைன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினம் சம்பவம் தொடர்பில் முன்னதாக அசாத் மௌலானாவுக்கு தெரிவித்த அதே கருத்துக்களை, விடயங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கும் அவர் கூறியிருக்கிறார். 2007 காலப்பகுதியில் மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதியில் இடம்பெற்ற கடத்தல், படுகொலை தொடர்பான ஒரு விடயம்தான் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 விடயங்கள் தகவல் நிறைவு பெறாமல் இன்று எடுத்து வரப்படாமல் இருந்திருக்கிறது. பெரும்பாலும் அவையும் இனி வரப்போகின்ற 30 அவையும் நீதிமன்றத்தின் சமர்ப்பணத்துக்கு எடுத்து வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2008 தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான சாந்தன் என்பவர் பட்டப்பகலில் சப்பாத்து கடையொன்றில் வைத்து முஸ்லீம் என அடையாளப்படும் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். குகன் அல்லது ஹுசைன் என்ற தானும் போலீஸ் பாய்ஸ் என்பவரும் இணைந்து மேற்கொண்டோம். சாந்தன் எனும் நபர் கொல்லப்பட்டு ஒரு வாரத்துக்குள் தமிழ் குழு ஒன்று காத்தாங்குடிக்கு சென்று 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிழக்கு மாகாணத்தில் ஸ்திரமற்ற நிலை இருந்தது. 2008 மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு தேர்தலுக்கு முன்னாக திட்டமிடப்பட்டது. இதன் பின்னணியிலும் பிள்ளையானுடைய தொடர்பு இருக்கிறது என்று 2005 காலப்பகுதியில் மாமனிதர் நத்தார் திருப்பலியின் போது ஜோசப் பரராஜசிங்கம் கொலையுடன் தொடர்புடைய பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து சில நாட்களில் திடீரென உயிரிழந்தார். மரண விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் இடமளிக்காமல் அவரது சடலத்தையும் அவர்கள் எரித்திருந்ததையும் யாவரும் அறிந்திருப்பீர்கள். வாழைச்சேனையில் அவர் தனியாக இருந்தபோது அவருக்கு விஷத்திரவம் பருக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது குடும்பத்தினர் நீதியான விசாரணை கோரிய போதும் அவை நிராகரிக்கப்பட்டு அன்று இருந்த செல்வாக்கின் காரணமாக அவை பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை. அந்த கஜன் மாமா என்பவர் மிக முக்கிய சாட்சியாக இருக்கிறார். பிள்ளையான் விவகாரத்திலும் குறிப்பாக மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலையில் 2007 சதீஷ்குமார் சந்திரராஜா என்ற நபர் கொலை செய்யப்படுகிறார். மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுஷியா சதீஷ்குமார் 8 வயது சிறுமி 28/4/2009 அன்று கடத்தப்பட்ட நிலையில் பின்னர் மீட்கப்பட்டார். 30 மில்லியன் ரூபாய் இச்சிறுமியிடம் கேட்கப்பட்டது. சிறுமி கொலையுண்டதுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு மட்டக்களப்பில் 25 மாணவர்கள் தொடர்ந்து 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை கைது செய்யுமாறு பல மாணவர்களும் பாடசாலைகளும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டன. தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன. போராட்டத்தின் பின்னர் 2 கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார், மற்றவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் புலனாய்வுத்துறை பிரதானியாக இருந்த திவ்யசீலன். இவர்கள் இருவரும் ராணுவ புலனாய்வுத்துறையின் அப்போதைய கேர்னல்
நிசாப் முத்தலிப்பின் கீழ் பணியாற்றியவர்கள், பிள்ளையானுடன் இருந்தவர்கள் முத்தலிப்பின் கீழே பணியாற்றிய புலனாய்வுத்துறையினுடைய முக்கியஸ்தர்கள். கைது செய்யப்பட்ட 2 உள்ளிட்ட 4 ஊரணி கள்ளியங்காட்டு பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். என்னுடைய ஞாபகத்துக்கு எட்டிய வகையில் அது சரியாக இருந்தால் பூஜித ஜெயசுந்தர தான் அப்போது கிழக்கு மாகாணமோ அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்ததாக ஒரு ஞாபகம் இருக்கிறது. அதில் சில வேளை தவறு இருக்கலாம். இவ்வாறான நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவரை கைது செய்து விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்தவுடன் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 2006 ஜனவரி 31 மட்டக்களப்பில் வவுனியாவுக்கு சென்ற தமிழர் புனர்வாழ்வு TRO என்ற அமைப்பில் சென்றவர்கள் வெள்ளைவானில் கடத்தி செல்லப்பட்டு பெண்கள் உள்ளிட்டோரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி கொலை செய்கிறார்கள் தீவுச்சேனை பகுதியிலே. அதில் தனுஷ்கோடி பிரேமினி, கணக்காளர் சண்முகநாதன் சுவேந்திரன், தம்பிராஜா வசந்தராஜா, கைலாய்ப்பிள்ளை ரவீந்திரன் உள்ளிட்டோர் 10 பேர் இருந்திருக்கின்றார்கள். 2006 டிசம்பர் 15 கிழக்கு மாகாண முன்னாள் துணைவேந்தருடைய கடத்தல் இடம்பெறுகிறது. 2009 ஆண்டும் இன்னும் ஒரு துயரம் இடம்பெறுகிறது. 2009 மே மாதம் மெனிக்பா முகாமிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்த 30 பேரை கடத்தி சென்று சுட்டுக் கொன்றதாக காத்தாங்குடி கடலில் போட்டதாக ஹுசைன் அவர்கள் தன்னுடைய வாக்குமூலம் ஒன்றிலே பதிவு செய்கிறார். இந்த விசாரணைகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. அந்த கடத்தல், காணாமல் ஆக்குதல், அதாவது காணாமல் போனவருடைய போராட்டம் இடம்பெறுவதனால் இது இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான பல அதிர்ச்சிகரமான தகவல்களை மேற்படி குகன் அல்லது ஹுசைன் என்பவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கொடுத்தார். அவரிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது படிப்படியாக மேலதிக தகவல்களை திரட்டி முன்னேறி செல்கிறார்கள். தேசிய புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தொடர்பாக ஏற்கனவே அசாத் மௌலானா தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அதே விடயங்களையும் இப்பிரமுகரும் கூறியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து புதிய கோணத்திலும் இன்னும் ஒரு விசாரணை முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் ஷலே கைது செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அது நிறைவேறி இருக்கிறது. இப்போது உண்மைகளை கூற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எப்போது நிறைவேறும் என்று தெரியாது. இப்போது இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மடிகணனி, ஷலேவின் மடிகணனி தொடர்பிலும் கைத்தொலைபேசி தொடர்பிலும் நாங்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். இப்போது இந்த மடிகணனி தொடர்பில் எல்லோரும் பதற ஆரம்பித்திருக்கின்றார்கள். தயாசிரி ஜெயசேகர் இப்போது வெளியே வந்திருக்கின்றார். அது போர் தொடர்பான பல தகவல்கள் இருக்கின்றன, அதனை எப்படி நாங்கள் தர முடியும் என்று அவருடைய கருத்தாக இருக்கிறது. சலேயின் கணனிக்கான கடவுச்சொற்களை கொடுங்கள் என்கிறார்கள். அதில் கை வைப்பது என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டின் யுத்தத்தின் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் முழு உலகுக்கு திறந்துவிடும் செயற்பாட்டுக்கு சமம் என்று கூறுகின்றார். இந்த ஒரு நாட்டினுடைய, நீங்கள் எல்லோரும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள், ஒரு நாட்டினுடைய அனைத்து விடயங்களையும் ஒரு புலனாய்வுத்துறை அதிகாரி தன்னுடைய கணனியில் வைப்பாரா அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொதுவான தகவல் திரட்டு கணனியில் வைத்திருப்பாரா? அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான செயற்பாடுகள் ஈடுபட்டிருந்தால் அவரை கைது செய்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவருக்கு எதிரான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களும் அதற்கு எதிர்ப்பு இல்லை என்கின்றார். எத்தனை மடிகணனி, எத்தனை கைத்தொலைபேசிகளை இந்த சுரேஷ் சலே அன்று பெற்றிருப்பார் என்பது யாருக்கும் தெரியுமா? எவ்வளவு விசாரணைகளில் எடுத்திருப்பீர்கள்? குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விடயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை. சலேயின் கணனியில் இருக்கும் கடவுச்சொற்களை கொடுங்கள் என்று இப்போது அதன் அர்த்தம் என்ன என்று ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுபோல் பாசாங்கு செய்து அவர்கள் சலேவிடம் கடவுச்சொற்களை கொடுங்கள், இந்த கணனியை திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று இவர் குறிப்பிடுகிறார். தயாசிரி குறிப்பு அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல, அது நாட்டின் தகவல், நாட்டின் சொத்து. இப்போது நாட்டில் அரசாங்கம் மாறிவிட்டால் அந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பதில் என்னதான்? இந்த மடிகணனி திறந்தால் இலங்கையில் சிறைச்சாலைகள் நிறைந்து வழிய போகிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்கள் என்றுதான் கூறப்படும். கடந்த வாரம் கூறியிருந்தோம் இன்னும் ஒரு வாரத்துக்குள் கைது இடம்பெறலாம் என்று. கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அதிக அளவில் தென்படுகின்றன. அது மட்டுமல்லாது ஷலேவின் பிரத்யேகமான சட்டத்தரணியை தினமும் சென்று சந்திப்பதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சாணி அபேசேகர மறுத்துவிட்டார். எதற்காக தினமும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் இவருடைய வரவை நிறுத்தினார் என்றால், இவர் அந்த சலேவின் சட்டத்தரணி என கூடியவர் அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறார், அவரால் அவர் அதிக அளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார், அல்லது இவர் ஏதோ ஒரு தகவல் பரிமாறுகின்ற வகையில் செயற்படுகிறாரா என்கின்ற சந்தேகத்தையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேட்டிருக்கிறார்கள். அல்லது அவர் பல விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் இருப்பதற்கு குறித்த சட்டத்தரணி தான் காரணமா என்கின்ற சந்தேகமும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மத்தியிலே வந்திருக்கின்றது. அவருடைய மனைவி அழுத்தம் கொடுக்கிறார், அவர் சட்டத்தரணியை சந்திக்கணும், குடும்பத்தார் சந்தித்தால் போதும், எதற்கு அவர் வர வேண்டும் என்று இவருடைய பிடிவாதமாக இருக்கிறது. விசாரணை வலயம் கிட்டத்தட்ட முழுமையாக அகலமாகப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் பொறுப்போடு செயற்பட வேண்டும். இனி வரப்போகின்ற நாட்களில்
குற்றங்கள் அல்லது பொதுமக்களை குழப்புகின்ற வேலைகளில் யாராவது நாசகார சக்திகள் ஈடுபடுவார்கள். அனைவரும் விழிப்போடு இருங்கள். விசாரணைகள் தீவிரமடைகிறது. அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக அரசு தன்னுடைய செயற்பாட்டை விரித்து விட்டிருக்கின்றது. இந்த பிள்ளையான் கைது விடயத்தில் இன்னும் ஒரு ஹுசைன் தொடர்பான இன்னும் ஒரு முக்கிய ரகசிய தகவலை நாளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இனி வரப்போகின்ற நாட்கள் பல விடயங்கள் வரப்போகின்றன. சூம் வழியாக பிள்ளையான் இணைந்து கொண்டார், மடிகணனியின் கடவுச் சொற்களை தர முடியாது என்று இந்த தயாசிரி பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் ஆக கூடிய ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசு உறுதியாக இருக்கின்றது. கைது நடவடிக்கைகள் தீவிரப்படும் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.